அடுத்த அமர்விற்கு தயாராகும் இந்த இனிய வேளையில் கலாலயம் ரோட்டேரியன் டாக்டர் மேரி ஸ்டெல்லா அவர்களின் குழுவினர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் இதோ நமக்காக ஒரு நடன நிகழ்ச்சியை அரங்கேற்ற உள்ளனர். இந்த அரங்கம் தயாராவதற்காக ரெக்வெஸ்ட் கான்ஃபரன்ஸ் ட்ரெஷரர் ரோட்டேரியன் டி சுரேஷ் குமார் to please come to the dais, please. We would like to request all the dignitaries to come to the dais. Secretary Rotarian R. Ram Kumar, District Executive Secretary Rotarian A. Gerald, District General Secretary Rotarian J. Nakiran, District Learning Facilitator Rotarian M.S. Asif Ali, DGND Rotarian P. Anandan, DGN Rotarian T.N. Jayakumar, DGE Rotarian K. Vaidyanathan, District Mentor, Past District Governor Rotarian P.S. Ramesh Babu. May I request Sergeant at Arms to kindly escort District Governor Rotarian J. Leon. Kindly escort RIPR PDG Rotarian Swapan and his spouse Shanta. இவர்களை மேடைக்கு அழைத்து வரும்படி சார்ஜன்ட் ஆர்ம்ஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Sir, we request to kindly escort our RIPR PDG Rotarian Swapan and Rotarian Shanta to the dais. May I request to kindly escort our RI Director Rotarian Triple M to the dais, please. With a big round of applause, we welcome our RI Director to the dais. மேடையை நோக்கி நம்முடைய RI டைரக்டர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய வேளையில் TRF ட்ரஸ்டி ரோட்டேரியன் AS வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சார், may we request you to kindly come to the dais, please. மேடையை நோக்கி TRF ட்ரஸ்டி ரோட்டேரியன் AS வெங்கடேஷ் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கைகளை தட்டி உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். To commence today's evening program on an auspicious note, it is my proud privilege to invite our esteemed PDG District Mentor Rotarian P.S. Ramesh Babu to kindly deliver welcome address. Please, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு மிக சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வை வடிவமைச்சிட்டு இருக்கும் போது யாரார ஸ்பீக்கர் கூப்பிடுவோம், யாரார பேச்சாளராக கூப்பிடுவோம், யாரார பாராட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி முடித்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குரிய அத்தனை அஜெண்டாவும் முடித்ததுக்கப்புறம் எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகலை. இந்த அஜெண்டா எல்லாம் இருக்குது, பட் ஏதோ ஒன்று குறையுதுன்னு நாங்கள் பேசும்போது அப்போது எங்கள் எல்லாருக்கும் மனதில் விடுபட்ட 2 நபர் தான் ட்ரிபிள் எம்மும் நம்மளுடைய RI ட்ரஸ்டி வெங்கடேஷ் சார் அவர்களும். அப்போது எப்படியாவது இவங்க 2 பேரை என்ன ரூபத்தில் கொண்டு வரலாம், இன்னாகரேஷன் கொண்டு வரலாமா எல்லாம் இது பண்ணும் போது இன்னாகரேஷன்லேருந்து எல்லா விதத்திற்கும் ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய நேரம் அதற்கு ஒத்து வரவில்லை. எனவே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்டியாக 26 முதல் 30 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது RID வெங்கடேஷ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்த்தினால்தான் இந்த மகிழ்ச்சியின் கான்ஃபரன்ஸ் மகிழ்வாக முடியும் என்பதில் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திருப்தி கிடைச்சிது. அதனால் அவரை பாராட்டி அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போன்று நமது RI டைரக்டர் ட்ரிபிள் எம் அவர்களையும் ஒரு 2 நிமிஷம் காரில் அவர்கிட்ட தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கேப்பில் அவரை இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஏன்னா அவருடைய டேட்டு இல்லை. அஃப்ரோஸ் மேடம்கிட்ட பேசும்போது நான் பார்த்து எனக்கு டேட்டு தெரில சார், இல்லை
இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய மாவட்டத்தின் மேல் உள்ள மரியாதை காரணமாக உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு வருகை புரிந்திருக்கும் ட்ரிபிளம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுடன் இந்த மேடையில் இணைந்துள்ள ஆர்ஐபிஆர், நம்மளுடைய டிஜிஇ, டிஜிஎன், டிஜிஎன்டி மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்து கொண்டு, நீங்களெல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நடிகர் சூரியன் இங்கே வந்துட்டாங்க. இதை முடிஞ்சோன்னே அவர்களுக்கு வெளியில் வேலை இருக்கிறனால ஒரு 10 நிமிடம் நம்மளோட பகிர்ந்துட்டு உடனடியாக செல்ல இருக்கிறாமா, அவர்களையும் நான் வருக என்ற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Understanding the purpose of any session sets the path for meaningful engagement. With great respect, I invite our district governor, Rotarian Leon, to explain the purpose of the session and guide us with his valuable insights. Please, sir. District Advisor Rotarian Balaji and Councillor Rotarian Piriyon அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலே நம்மளுடைய மென்டார் சொன்ன மாதிரி இந்த நிகழ்விற்கு முத்தாய்ப்பாக நம்மளுடைய ஆர்ஐ ட்ரஸ்டி அண்ட் ஆர்ஐ டைரக்டர் இருவரும் வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சுருக்கமாக சொல்லியிருந்த ஆர்ஐ ட்ரஸ்டி என்பது ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆனவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த பொறுப்பு நம்மளுடைய சென்னையை சேர்ந்த பாஸ்ட் ஆர்ஐ டைரக்டர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை தாண்டி இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட ஆளுநர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியாக கிடைத்திருக்கிறது. அவரை நாம் மரியாதை செய்வதற்காக இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்போ தான் க்ரௌடு இருக்குன்னு தெரியும். அதனால் ஒரு ½ அன் ஹவரில் இந்த நிகழ்வு முடிவடைந்துவிடும். அவருக்கு அந்த மரியாதை செய்வதற்கு யாரை கூப்பிடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தபோது எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஆர்ஐ டைரக்டர் ட்ரிபிள் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் எம் முருகானந்தம் அவர்களை அழைக்கலாம் என்று முடிவு செய்து கேட்டவுடன் இருவருமே ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வினை சிறப்புற அமைய உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்பட நடிகர் சூரி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். பெரியவர்களினுடைய அனுமதியோடு இந்த ஃபார்மல் செஷனில் அவர்களை வந்து பேச அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களால் இன்றைக்கி பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லா இல்லாமல் வேறு யாரும் நல்லா இருக்க முடியுங்க? மேடையில் இருக்க பெரியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. நான் ரொம்ப தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு அப்படியே நேரம் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதனால் நான் வந்தோன்னு இவ்வளோ பெரியவங்க இத்தனை பேர் கையில் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு 2 வார்த்தை பேசிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். சடனாக கூப்பிட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய தலை சிறந்தவங்க அங்கே உட்காந்துருக்கீங்க. பல பேர் வாழ்க்கையை மாற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்ல முறையில் பல பேர் குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன். நீங்களாம் இங்கே இருக்கிறப்ப நான் சடனாக வந்து பேசிட்டு போகிறது அது சரியாக இல்லை. இருந்தால் தாழ்மையோடு கேட்டு அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், மன்னிச்சிடுங்க என்னைய. இங்கே வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். சினிமா விழாக்கள் எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம், கோவில் விழாக்கள் எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம், நிறையா விஷயங்கள் போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த மாதிரி ஒரு விழாக்களுக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சல உண்மைக்கு நான் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன். இங்கே இருக்க அத்தனை குடும்ப உறுப்பினருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இதை விட ஒரு சிறந்த இடம் வேறு எதுவாக இருக்கா தெரியல.
ஏன்னா இன்றைக்கி நம்ம அண்ணனுக்காக நம்ம உழைக்கிறோம், நம்ம அம்மாவுக்காக உழைக்கிறோம், அப்பாவுக்காக உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அப்படின்றத அதை நினைக்கிற போக முடியும். அதுதான் இருக்க முடியும், அதுதான் தேவையாகவும் இருக்குது. அதிகபட்சம் என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணும், என் அண்ணனுக்காக உழைக்க, என் நம்பிக்காக உழைக்கணும், ஓகே. ஆனால் என் குடும்பத்தை தாண்டி அந்த பையனுக்காக உழைக்கிறோம், அந்த அம்மாவுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அந்த படிப்புக்காக ஒன்று பண்ணுவோம். இப்படி பல பேருடைய குடும்பத்துக்காக ஒரு மெனக்கட்டு ஒரு ஆள் நினச்சா முடியாது. கண்டிப்பாக எத்தனை பேர் தனி ஒரு உறுப்பினராக நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தனியாக ஒரு ஆள் செய்கிறத விட ஒரு குரூப்பாக ஒரு குடும்பமாக சேர்ந்து செஞ்சால் என்ன பல பேர் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அது ரோட்டரி கிளப் மட்டும்தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப் மூலமாக தான் இன்னைக்கு பல குடும்பம் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இன்னைக்கு இவங்க போகாத இடமே இல்லை. இன்னைக்கு ரோட்டரி கிளப் மூலமாக மிக உயர பதவியில் இருக்கக்கூடியவங்க, நல்ல படிப்பில் இருக்கக்கூடியவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படி எடுத்துக்கிட்டால் நாட்டில் லட்சக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக இந்த ரோட்டரி மூலமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு அத்தனை பேர், அவ்வளோ பேர் உங்கள் பேர் சொல்கிற விதமாக இருக்காங்க. எத்தனையோ மனிதர்களுக்கு உதவி பண்ணுற மட்டும் இல்லாமல் பல மரங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்கள் உங்கள் பேரை சொல்லி நட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக மெனக்கட்டு அவ்வளோ ஒரு விஷயத்தை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கப்போ பல பேருக்காக அதை ஒரு குரூப்பாக இருந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான செஞ்சுட்டே இருப்போம். வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது காரணம் அதுக்கு தான் இங்கே ஒரு 2 விஷயத்துக்கு நான் இந்த இடத்துக்கு வர ஒத்துக்கிட்டேன். அதில் ஒன்று, என்னோடய உறவுக்காரங்க ரதிமீனா ட்ராவல்ஸ் அண்ணன் ரமேஷ் பவன், சேகர் அண்ணன், மரியாதைக்குரிய சேகர் அண்ணன் உட்காந்துருக்காங்க. சமீபத்தில் எங்கள் குடும்பம் கோவில் விழா, அந்த கோவில் விழாவை நான் வந்து அண்ணனை பார்த்தேன். சாமி விட்டு போகிறப்ப அண்ணன் ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லா இருக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கோவில் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லிட்டு அப்போ ஒன்று சொன்னாங்க, தம்பி நம்ம உறவுக்காக நீங்கள் வர்றதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பெருமைப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்களுக்காக நான் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்னே. அதை தாண்டி இத்தனை பெரியவங்க முன்னாடி இப்படி ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி என்னை கூப்பிட்டதில்ல ரமேஷ் பாபானே, சேகரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த தடவை நான் வர்றப்ப கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி எத்தனை நாள் நடக்குது, 2 நாளோ எத்தனை நாள் நடக்குதுன்னு தெரியாது, இருந்தாலும் நான் வந்து நீங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கே நானும் ஒரு ஆளாக இருந்து நானும் ஏதாவது உங்க கூட சேர்ந்து நானும் முக்கியமான விஐபிகளை வரவேற்று நானும் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணி உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஆளை வேலை செய்யக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நானும் கண்டிப்பாக இருக்கேன், உங்கள் கூட ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் அதை எனக்கு பெருமைப்படுறேன். நான் இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாரும் உடம்பை பார்த்துக்கங்க. ஹெல்த் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்து முக்கியம். எவ்வளோ கோடிக்கணக்கில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிற கண்டிப்பாக நம்ம உடம்பு முக்கியம். இன்றைக்கி இத்தனை கோடி சம்பாரிச்சிருக்காங்க, இவ்வளோ இடம் வச்சுருக்காங்க, இவ்வளோ விஷயத்தை சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே தேங்க்யூ கிளம்பிடுறேன். இருக்காங்கன்னா அது காரணம், அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம ரோட்டரி கிளப் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் பல பேர்த்த நல்லா வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் கஷ்டப்பட்டு போய் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி மதுரையில் மிகப்பெரிய அடையாளங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு சின்ன அடையாளமாக இன்றைக்கி ஒரு அம்மன் ரெஸ்டாரண்ட் சொல்லி இன்றைக்கி நாங்களும் மக்கள் உங்கள் சப்போர்ட்டோடு இன்றைக்கி நல்லா அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே இன்னும் பல பல அடையாளங்களை நீங்கள் உருவாக்குவீங்க நம்புகிறேன், உருவாக்குவீங்க. இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் முன்னாடி நின்றுருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரோட்டரி குடும்பத்தில் ஒருவராக இருந்து அருமையான கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய சூரியண்ணன் அவர்களுக்கு அடுத்த முறை நம்முடைய ரோட்டரி மாவட்ட மாநாட்டில் 3 நாட்களும் நம்மோடு இருந்து அவர் ரோட்டரி குடும்பத்தில் ஒருவராக இருக்க வாக்கு கொடுத்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவரை வாழ்த்தி மகிழ்கின்றோம். அருமையான கருத்துக்களை பதிவு செய்து நம்முடைய உடல்நிலையையும்
பாதுகாத்து கொள்ள கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. Thank you, sir. Here is a Rotary International leader and philanthropist, entrepreneur. He is widely recognized for his contribution to business, youth leadership, and humanitarian service globally through Rotary International. He is none other than our Rotary International Director 2025-27. Here is an audio visual about him to the audience. இவரை பற்றி அதிகமாக நாம் சொல்ல வேண்டி இருப்பினும் ட்ரிபிளம் என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் ஆர்ஐ டைரக்டர் இதோ நமக்காக உரையாற்ற வந்திருக்கின்றார். நான் பேசலாம் 5 நிமிஷம் நினைச்சா நீங்க இன்னொரு 5 நிமிஷம் ஏவியை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நின்னிய நன்முனுங்க ரசத்தில் வேண்டும் வேண்டும் என்னுடைய அன்னையை இறைஞ்சி பெற்றோர்களை வணங்கி நல்ல நண்பர்கள் நினைத்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ரோட்சி மேடை வணங்கி குழுமி இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அனைத்து ரோட்டர்களுக்கும் சிறந்தாழ்ந்த மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றற்ற மகிழ்ச்சி. இது சாயங்கால நேரம் எதுக்காக அப்படின்னா ஒன்லி ஃபார் தி என்டர்டைன்மெண்ட். இதில் ரொம்ப அறிவாளி யாருன்னா இந்த டேபிள்லேயே இந்த ரமேஷ் பாபுங்கிற ஒரு அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி. ஒருத்தர் 2 பேர் வரலன்னா அந்த 2 பேரை வர வைக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தாரு. யாருக்கும் ஒத்து வரும்னு பார்த்தாரு. இவரை கூப்பிட்டா அவர் வருவார், அவர் கூப்பிட்டா இவர் வருவார் அப்படின்னு முடிவு பண்ணார். பொதுவாக ஒரு இனாகரில் வேலக்டரியில் ஒரு டைரக்டர் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போவாங்கன்னு நினைப்பேன். நீங்கள் 2 பேர் வரல, உங்களை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு நேராக போய் வெங்கிட்ட முருகானந்த பேரை சொல்றது, முருகானந்திட்ட வெங்கி பேரை சொல்றது. வேற வழியே கிடையாது. முருகனும் பெரும்பாலும் சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு அருமையான விழா. இந்த விழாவினுடைய நோக்கம் 2 உயரத்திலே வளர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் ஒரு நம்முடைய இந்தியாவினுடைய நீள அகலங்கை ரோட்சியால் அளந்த ஒரு அருமையான மனிதர். அவரை பாராட்டுவதற்கு முன்பாக மகிழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக நடக்குதுன்னா அது காரணமாக இருக்கக்கூடிய சேர்மன் திருப்பதி அவர்களுக்கும், செக்ரட்டரி ராம்குமாருக்கும், இந்த ட்ரெஷரர் சுரேஷ்குமாருக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கு பதிவு செய்யட்டும். கைத்தட்டின ஒரு 10% ரொம்ப நன்றி சார். சார் கைத்தட்டு முடிவு பண்ணுவது அதுல என்ன சார் பெரிய. அவரோடு உறுதுணையாக இருந்த அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி சார், இந்த வாழ்த்துக்களுக்கு உரியவர் யார்? 25-26 தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் டாக்டர் டிஜி லியோனுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும். ஒரு புது இடம். நாங்கள் மதுரையில் இந்த இடத்தை நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல, அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. நான் உள்ளார நுழைஞ்சு நான் அவரை கேட்க வேண்டியிருக்கு, எப்படி இருக்கு காலு, அடுத்த வாட்டி இந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி. அவரோடு சேர்ந்து மாவட்டம் 2981 உயரத்தை அடுத்த 3 வருடங்களில் டிஜியாக இருக்கக்கூடிய வைத்தியநாதன், டிஜிஎன்னாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், டிஜிஎன்டியாக ஆனந்தன், இந்த மூவரும் மாவட்டம் 2981 நல்லா உயர்த்துவாங்க. நான் நம்புறேன். நீங்க நம்பினா கைத்தட்டி ஆரவாரம் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய மென்டார் என்னை அழைத்தவர் ரமேஷ் பாபு மற்றும் கவுன்சிலர் பிடிஜி பிரயோன், அட்வைசர் பிடிஜி ஏகேஎஸ் பாலாஜி. Please appreciate all the 3 people now. And we have DLF Rotarian Asif Ali too. The friends, we have RIPR from 3240, one of the reputed personality from 3240, PDG Sopan Chaudhary and Mrs. Sopan Chaudhary. Please appreciate. Thank you for your visit, brother. இங்கே இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடணும், ஏன்னா அப்புறம் திருப்பி வெங்கி வேற பேசணும். சரி சார், வெங்கி சாரை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசலாம்ல. இன்டர்நேஷனல் ட்ரஸ்டி அப்படிங்கிறது அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகலாம், டைரக்டர் ஆன பிறகு ஆகலாம். 2026 30 வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய போலியோவாக இருக்கட்டும், எனி ப்ராஜெக்ட் ஃபார் த மேட்டர், அந்த ட்ரஸ்டிங்கிற அந்த போர்டில் தான் நிர்ணயம் செய்யப்பட்டு
ஏன்னா நம்மளோட 2 ட்ராக் இருக்கு, ரயில்வே ட்ராக் மாதிரி, ரோட்டரி இன்டர்நேஷனல், தி ரோட்டரி ஃபவுண்டேஷன். தி ரோட்டரி ஃபவுண்டேஷனில் 4 இயர் ட்ரஸ்டியாக 2026 இருந்து 2030 வரை நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியா மற்றும் சூழ்த்தி உள்ள பகுதியில் டெமோகிராஃபிக்லாம் கிடையாது, பட் ஸ்டில் இந்த பகுதிகளை பார்க்க இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர். லெட் அஸ் அப்ரிஷியேட் Rotarian AS PDG AS Venkatesh with a big round of applause. Congratulations, brother. அவர இந்த ஒரு காம்போ, ஒரு அருமையான காம்போ. என்ன காம்போ அப்படின்னா, ஐ வுட் சே E ஸ்கொயர் என்று சொல்லலாம். எனர்ஜி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மகாப்ஸ் அவரோட ஒரு சேர்மன் இன்ஸ்டியூட்டா இருந்தேன். இன்னைக்கு அவர் வந்து சேர்மன் மகாப்ஸ்ல இருந்து நான் டைரக்டரா இருக்கேன். அவர் டைரக்டர்ல இருந்து ட்ரஸ்டி ஆயிருக்கார். அப்ப அடுத்து நான் ஒன்று போவேனா, அடுத்து அவர் ஒன்று போவாராங்கிறது எதுவும் சொல்ல வரல. நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், தி மேன் வித் ரியல் ப்ரோக்ரஸ், ரொம்ப கூலா ஒரு மரத்தான் ரேஸ் ஓடக்கூடிய ஒரு அருமையான ரொட்டேரியனை இந்தியா பெற்றிருக்கிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஒன்ஸ் அகைன் ஏஎஸ் வெங்கடேஷ். நண்பர்களே, அவர்கிட்ட புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பரபரப்பான விஷயத்தை இதே ஸ்பீடோட போய் நான் சொல்லுவேன். அவர் என்ன செய்வார்னா, முருகா அவ்வளோதான், இந்த டோனே குறைச்சிடுவார். முருகா லாங் மரத்தன் போகணும், எதுக்கு ஸ்பிரிண்ட் படி ஓடணும்? ரோட்ரியே 120 இயர்ஸ் அழகாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எக்கச்சக்கமான சிஸ்டம் டிரைவன் இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதுமே ஒழிய, நமக்கு எல்லாமே டெம்பரரி பை நேச்சர். கவர்னரா 1 வருஷம், டைரக்டரா 2 வருஷம், ரீஜனல் பொசிஷனா 3 வருஷம், ட்ரஸ்டியா 4 வருஷம். இட் இஸ் ஆல் டிஃபைன்ட். இந்த லீடர்ஷிப் பொசிஷன் ரோட்ரியில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்த அந்த பொதுவை ஒரு வேல்யூ எடிஷனோட முடிச்சுட்டு போனால் போதுமானது. நாம் வந்ததுக்கான ஒரு நல்ல ஃபுட் பிரிண்டை விட்டா போதுமானது பாரு. அப்ப என்ன சார் பேசிக்கா வேணும் அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான் தேவை. உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம், தட்ஸ் கால்ட் ஃபோர் வே டெஸ்ட். இந்த ஃபோர் வே டெஸ்ட்ல சொல்லக்கூடிய இஸ் இட் தி ட்ரூத், இது உண்மைதானா, இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா, will it build goodwill and better friendship. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணு சார். will it build goodwill and better friendship, இது மேலான எண்ணங்களையும் நல்ல உறவுகளையும் வளர்க்குமா? I'll tell you, 2981 2981ல நல்ல எண்ணங்களையும் நல்ல உறவுகளையும் ஏற்கக்கூடிய அனைத்து ரோட்டரி பிரிவுகளும் மீண்டும் ஒருமுறை கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொள்ளலாம். this is called real friendships. ரோட்டரி என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, எனக்கு 2981ல வைத்தியநாதன் கொடுத்தது. 2982ல எனக்கு அழகான அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு சிவசுந்தரம். 3000ல கார்த்திக் கொடுத்துருக்கு. 3240ல காமேஸ்வரன் கொடுத்துருக்கு. இவ்வளவு நபர்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே இடம் ரோட்டரியா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப ரோட்டரி என்ன இருக்குன்னா, நல்ல எண்ணங்களையும் நல்ல ஃபெலோஷிப் கொடுக்க முடியுது. இந்த கோர் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்கள். எஸ், there is a fellowship. இங்க உட்கார்ந்திருக்க எல்லாமே டைவர்சிட்டி, இனம் நிறம் மொழி மதம் பார்க்காமல். ஐ வாண்ட் டு ரிப்பீட் த வேர்ட், இனம் நிறம் மொழி மதம் பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டு ஸ்கூல் இந்த ரோட்டரி கிரவுண்டா மட்டும்தான் இருக்க முடியும். ப்ளீஸ் அப்ரிஷியேட் தி ரோட்டரி கிரவுண்ட். தென் கம்ஸ் இன்டெகிரிட்டி. தி இன்டெகிரிட்டின்னு சொல்றப்ப இந்த ஒரு 1 minute ஸ்டோரியோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், ரோட்டரிக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குன்னா தயவு செய்து செஞ்சிடாதீங்க. we are all world citizen, யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்ற மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உண்மையை தாண்டி போயிடாதீங்க. இந்த 4 மீட்டர்ஸ்ல சொல்லப்படுற அழகான பெனிஃபிஷியல் ஆல் கன்சர்ன் சொல்லப்பட்டு இஸ் இட் தி ட்ரூத் அப்படின்னு கேட்கிற இந்த உண்மைதானாங்கிற கேள்வியில முதல் வார்த்தை வரும், ஆஃப் த திங்ஸ் வி திங்க் சே ஆர் டூ. உடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ற இந்த ரோட்டரி பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப எத்திக்ஸ் இம்பார்ட்டண்டா அப்படின்னா கண்டிப்பா எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 1 minute ஸ்டோரி. மகாபாரதத்தில் ரொம்ப அழகா பெரிய போர்லாம் முடிச்ச பிறகு எப்பொழுதும் நியாயமா இருக்கக்கூடிய தர்மர், எப்பொழுதும் நியாயமா இருக்கக்கூடிய அர்ஜுனன் பீமன் ஒரு காட்டுக்கு போறான். பீமன் அங்க ஒரு உண்மையிலேயே ஒரு புரூட மிருகம் இருக்கு. அந்த மிருகத்துக்கு வந்து ஒரு எத்திக்கல் குவாலிட்டி இருக்கு. அந்த மிருகத்துக்கு எத்திக்கல் குவாலிட்டி. காட்டுக்குள்ள போனா மட்டும்தான் பிடிக்கும், நாட்டுக்குள்ள வந்தா மனுஷங்களை பிடிக்காது. பீமன் அந்த காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போறப்ப அந்த மிருகம் அவனை திருத்துது, துரத்துது. பேரு புரூட மிருகம். பீமன் ஓடி வரான். ஓடி வந்து நாட்டோட பாதை வர்றப்ப காலை அந்த சைடு வைக்கிறான். அந்த மிருகம் அவனை பிடிச்சிருச்சு. ஒரு கால் நாட்டில் இருக்கிறது, ஒரு கால் காட்டுக்குள்ள இருக்கு. நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கால், காட்டுக்குள்ள இருக்க ஒரு கால். இது பிடிக்கணும்னு சொல்லுது. பீமன் சொல்றான், நீ தான் எத்திக்கல் மிருகமாச்சு. மிருகத்துல எத்திக்கல் மிருகம் மனுஷனாவே இருக்கிறது இல்ல. நீ தான் எத்திக்கல் மிருகமாச்சு, நீ பிடிக்க கூடாது. என்னுடைய கால் நாட்டுக்கு போயிடுச்சுக்கிறான். அந்த மிருகத்துக்கு எத்திக்கல் மிருகம் இல்ல,
நேரா உங்க அண்ணன்ட்ட போவோம். உங்க அண்ணன் தான் ரொம்ப நியாயமா இருப்பாங்க. யாரு அண்ணன்? தர்மர். தர்மர்கிட்ட நேரா போய் நின்னாங்க. தர்மர் பொறுமையா அமைதியா அந்த கதையை கேட்டாரு. உன் கால் எங்க இருந்ததுன்னு கேட்டாரு. ஒரு கால் நாட்டுக்குள்ள இருந்தது, ஒரு கால் காட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா. எப்படியோ அது உடைய பிடிச்சிருச்சுல, நீ சாவலாம் அப்படின்ட்டானா. யாரு? அண்ணன் தர்மர். யார? பீமனை. நம்மலாம் விடுவோமா சார்? அதுக்கு பேர் தான் சார் எத்திக்ஸ். அவன் சும்மா இல்ல. யாரு? பீமனுக்கு கொஞ்சம் அறிவு. ஆனா ஒரு கால் அங்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு கால் இங்கிட்டு இருந்ததுன்னா அங்கிட்டு வந்துட்டல அப்படின்னா. இல்ல, முதன் முறையாக தீர்ப்பு மாறியது. இந்த தீர்ப்புக்கு யாருக்கு போனாங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் தம்பிகளே அதிகமாக நல குணங்களை பெற்ற ஒரே ஒருவன் சகாதேவன் மட்டும். சகாதேவன் சொன்னா நியாயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சகாதேவன் உண்மையானவர். யாரு? நான் சொல்ற மகாபாரதத்துல இந்த சகாதேவன் கொண்டு போய் இந்த கேஸை கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தோன்னே பொறுமையா அந்த சகாதேவன் அந்த கேஸை ஃபுல்லா கேட்கிறான். கேட்டு முடிச்ச பிறகு என்னன்னு சொல்லுங்கன்னா, இது மாதிரி நாட்டில் ஒரு கால் இருக்கு, காட்டுக்குள்ள ஒரு கால் இருக்கு. சகாதேவன் அமைதியாக சொன்னான், அது பிடிச்சது சரிதான் அப்படின்னு இந்த மிருகத்தை பார்த்து அமைதியாக சொன்னானா. என்ன சொன்னானா, என்னுடைய தம்பியை நீ முழுதாக கடிக்கலாம், ஆனா கடிக்கும் போது ஒரு பகுதியை மட்டும் கடிக்கணும், இன்னொரு பகுதிக்கு வலிக்கவே கூடாது என்று சொன்னானா. கால் வச்சிருக்க செயலை வலிக்கவே கூடாது, ஆனா இந்த செயலை கடிக்கலாம். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, எந்த சூழ்நிலையிலும் சரியான விஷயங்களை கையாளுவதற்கு என்னை பொறுத்த மட்டில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு the world is absolutely restless. அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் செய்தால முடியும். ரோட்டரி மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி சார். ஏன்னா எத்திக்கலாக இங்க இருக்கக்கூடிய மனுஷங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன் இந்த ஸ்டோரி அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் எத்திக்கலோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ரோட்டரி எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா, இன்னைக்கு நம்ம 1.4 பில்லியன் பேசுறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் 220 கண்ட்ரியில, ஒரு கண்ட்ரியில 220 கண்ட்ரியில ரோட்டரி இருக்கு. நீங்களும் நானும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயத்துல 17 ட்ரஸ்டியில ஒன்லி ட்ரஸ்டி ஃப்ரம் இந்தியா ஏஎஸ் வங்கி. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஏஎஸ் வங்கி. வித் ஸ்மால் நோட், ஒரு அழகான கிரௌடு, என்டர்டைன்மெண்ட் ஈவினிங். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறந்துவிடக்கூடாத ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அழகா இன்னைக்கு 2 வார்த்தையை சூரி சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நீங்க தான் அதிகமா பண்றீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல அப்படின்னாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் என்னுடைய மதுரை அடையாளமாக அம்மன் மெஸ் நடத்துறேன்னு சொன்னார். சார் எங்கு போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குதான்னு பாருங்க. நான் சூரியிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நல்ல வார்த்தை, மதுரையில் நான் வாழ்ந்ததற்கு அடையாளமாக அம்மன் மெஸ் நடத்துறேன், அதனால நல்ல பேர் பயன்படுறாங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் சூரி சார். சூரி இல்லைனாலும் பரவாயில்ல, சூரிக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்ப நீங்க இருக்கும் பொழுது, நீங்க பிரசிடென்ட் ஆஃப் யுவர் கிளப்னா உங்க கிளப்ல என்ன அடையாளம் விட்டுட்டு போக போறீங்க? நீங்க ஏஜி ஆஃப் யுவர் கிளப்னா அந்த அசிஸ்டன்ட் கவர்னரா என்ன அடையாளம் விட்டுட்டு போக போறீங்க? லியோனி இந்த கவர்னராக 2982 இருக்கும்போது என்ன அடையாளத்தை விட்டுட்டு போக போறாரு? ஆர்சியா இருக்கக்கூடிய குமணன் இந்த ஜோன் ஃபைல் ஆர்சியா இருந்தாருன்னா என்ன அடையாளத்தை விட்டுட்டு போக போறாரு? நான் சொல்றேன் தைரியமா, நம்மளுடைய 26-30ல ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கி மிகப்பெரிய அடையாளத்தை விட்டுட்டு போவார் நான் நம்புறேன். ஆம் என்று சொன்னால் கைத்தட்டி அவருக்கு ஆராவரம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதி 27 டிசம்பர் 2025. அருமையான ஹால். லைட்டா வேர்த்து விறுவிறுத்து பேசுறேன். இதே ஹால்ல 100 வருடம் கழித்து இந்த இடத்துல பேசணுக்கு ஆசை இருக்கு. 27 டிசம்பர் 2125ல. இட் இஸ் இம்பாசிபிள். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? God bless பண்ணா, கடவுள் உங்களை ஆசீர்வதித்தால் you can live 365 days மட்டும் அல்ல, 36,500 days, 36,500 நாட்கள் மட்டுமே நீங்கள் வாழ முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 100 × 365 36,500 நாட்கள் மட்டுமே. இந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மேன் அவர் பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் 36,500னா யாரெல்லாம் 50 வருஷம் கிராஸ் பண்ணீங்களோ இன்னும் 15,000 நாள் தான் இருக்க போறீங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு இது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் நாட் a question of how long you live, it's how well you live. எத்தனை காலம் வாழ்ந்தா என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தா என்பது மிக முக்கியம். அதை இந்த ரோட்ரியில் பயன்படுத்துங்கள். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, ஆனால் மண் தான் கடைசியாக ஜெயிக்கிறது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. மேக் யுவர் லைஃப் மோர் மீனிங்ஃபுல். அன்பை விதையுங்கள், அன்பை விதைக்கும் இடத்தில் அறம் மலரும், அன்பும் மரமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருகும். முருகானந்தம் பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியை பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you for the wonderful words and values that you instilled in our minds, sir. Thank you very much. இத்தகைய நல்ல வார்த்தைகளை சொன்ன நம்முடைய ஆர்ஐ டைரக்டர் அவர்களை சிறப்பு செய்யும்படி மாவட்ட ஆளுநர் அவர்களையும்
மாநாட்டு தலைவர் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட ஆளுநர் அவர்களையும் மாநாட்டு தலைவர் அவர்களையும் ரோட்டேரியன் பிடிஜி வெங்கி அவர்களை சிறப்பு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரோட்டேரியன் ஏஎஸ் வெங்கடேஷ் வெங்கி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் இவர் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் ஃப்ரம் ஐஐடி சென்னை. ரோட்டேரியன் வெங்கடேஷ் with a master's in business administration from IIM Ahmedabad. Venki entered the business of civil construction at the age of 23 and is currently heading an organization employing 1,400 people. A member of Rotary Club of Chennai Mambalam, he was its president in 2001-2 and district governor for the RI District 3230 in 2007-8. He was Rotary coordinator for the period of 2010-13 for Zone 5 covering South India, Sri Lanka and Maldives. He has been a trainer for all DGs at International Assembly for 2 years as well as a trainer for all coordinators for 3 years 2014-17. He served as Rotary International Director for the period of 21-23. He was also a treasurer Rotary International for 2022-23. He served as moderator for International Assembly 2025, the first Indian ever to be so invited. He has now been appointed to serve as a trustee of the Rotary Foundation for the period of 2026-30. He is a level 3 major donor to the Rotary Foundation and all his family members are Paul Harris Fellows. Sir, it's a great honor to invite you to address this gathering and give acceptance speech. Please, sir. மாவட்ட ஆளுநர் அருமை நண்பர் லியோன், ரோட்டரி பன்னாட்டு இயக்குனர் உடன்பிறவா சகோதரர் முருகானந்தம் மற்றும் இங்கு கூடியிருக்கும் ரோட்டரி பெருமக்கள், ஃப்ரெண்ட்ஸ் இன் ரோட்டரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரோட்டரி, வணக்கம். இந்த நிகழ்வு ரமேஷ் பாபு எங்க ரமேஷ் பாபு காணும் என்னை கூப்பிட்ட போது இந்த மாதிரி ஒரு ஃபெலிசிட்டேஷன் கூப்பிட்டு கண்டிப்பாக நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். எங்கள் மாவட்டத்திலே நான் ஒத்துக்கல. அது காரணம் அப்படி ஃபெலிசிட்டேட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவும் சாதிக்கலை, என்னுடைய ஒப்பீனியனில் சாதிக்கலை. அதில் அதுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் ரமேஷ் பாபு சொல்லாமல் எங்கள் கான்ஃபரன்ஸ் நீங்கள் இந்த வருஷம் எதுக்குமே வரல, எங்கள் கான்ஃபரன்ஸுக்கு வாங்கினார், ஓகேன்னு சொல்லி நான் மறந்துட்டேன். அதை அப்புறம் 2 சமீபத்தில் கேட்டபோது ஃபெலிசிட்டேஷனார், அதுக்கு பிறகு மாற்ற முடியல. அதை வச்சு முருகானந்தத்தையே வர வச்சிட்டார். பட் ஆல் செட் அண்ட் டன், இந்த 2980 நான் ஆளுநராக இருக்கும்போது இது பிரியாத 2980 இருந்த மாவட்டம் இப்போ 2981 இந்த பகுதி இருக்கிறது. இங்கே இருக்கும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரோட்டரி என்பது நட்பு வட்டாரம் தான், பாக்கியெல்லாம் அதுக்கு பை ப்ராடக்ட், அதுக்கு பிறகு வரதெல்லாம் பை ப்ராடக்ட். நட்பை வளர்க்கக்கூடிய, நண்பர்களை மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரமேஷ் பாபு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சேகரன் இருந்தார், சேகரன்ல ரமேஷ் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு சேகரன் தெரியும். அதில் அவர் கேட்டார்னா முடியாதுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, இட்ஸ் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு அழைத்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு அறங்காவலராக, ரோட்டரியின் அறக்கட்டளைக்கு அறங்காவலராக 4 ஆண்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வில் உங்கள் எவ்வளோ பேருக்கு ரோட்டரி ஃபவுண்டேஷனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய வீரியம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைய தேதியில் ரோட்டரி ஃபவுண்டேஷன், அதாவது ரோட்டரி அறக்கட்டளை, பன்னாட்டு ரோட்டரி அறக்கட்டளை என்பது இன்றைய தேதியில் 20,000 கோடி ரூபாய் இருக்கு கையில். கை இருப்பு 20,000 கோடி ரூபாய். ரோட்டரி ஃபவுண்டேஷனுடைய கை இருப்பு இன்று 20,000 கோடி ரூபாய். ஒவ்வொரு ஆண்டும் 5,000 கோடி ரூபாய் அதற்கு வருமானம் வருகிறது.
நம்மை போல் இருக்கும் ரொட்டேரியன் கொடுக்கும் கொடையால் வரக்கூடிய வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் 5000 கோடி. அந்த அளவு அது வந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய தொகை. யோசிச்சு பாருங்கள், அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப பொறுப்போடு இருக்கணுங்கிற நினைப்பு தான் மேலோங்கி இருக்கிறதே தவிர ஏதோ சாதனை செய்து விட்டோம் என்ற எண்ணம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ பொறுப்பை சரியாக நாம் செய்து முடிக்க வேண்டுமே, சரியாக செயல்பட வேண்டுமே என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் 20 வருஷம் முன்னாடி கவர்னராக இருந்தேன், அதுக்கு பிறகு ஆர்சியாக இருந்தேன், டைரக்டராக இருந்தேன், இப்போ ட்ரஸ்டி எலெக்ட் ஆகியிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கும் வெவ்வேறு பொறுப்பை ஒப்படைக்க நம்மிடம் கொடுக்கும் பொழுது மேலோங்கி இருக்கும் எண்ணம் ஒன்றே ஒன்று தான். இப்போது டைரக்டர் முருகானந்தம் சொன்னது போல் அந்தந்த பொறுப்பை வந்து எடுக்கும் பொழுது அதற்கு தேவையான செயல்படுவதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கிறேன். கவர்னராக இருக்கும்போது கவர்னராக என்னென்ன செய்ய முடியுமோ எனது மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக நான் பார்த்தேன். அதேபோல் டைரக்டராக இருக்கும்பொழுது நாம் இருக்கும் ஜோன்ஸில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், என்னென்ன முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு பார்க்கிறேன். அதே போல் தான் இப்போது ட்ரஸ்டியாக அறங்காவலராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ரோட்டரி ஃபவுண்டேஷன் மூலமாக என்னென்ன மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும், எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும், இன்னும் இதன் தாக்கத்தை எப்படி, இதன் வீரியத்தை எப்படி மேம்படுத்த முடியும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறது எனக்கு. 2981 பொறுத்த வரைக்கும் நண்பர் பாபு அடிக்கடி சொல்லுவார், நான் நிறைய சம்பாதிச்சது எல்லாம் 2981 உள்ள வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சேன். நான் இருக்கிறது சென்னையில், ஆனால் என்னுடைய வருமானம் பெரும் பகுதியாக, வருமானத்தில் பெரும் பகுதி 2981 தான் எனக்கு வந்துச்சு. பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், காரைக்காலாக இருக்கட்டும், எல்லாம் 2981 உள்ள பகுதியில் நான் செய்த வேலையின் மூலம் சம்பாதித்தது தான் அதிகம். அதனால் இந்த மாவட்டத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற என்னுடைய நிலைமைக்கு வந்து பெரும் காரணம் 2981 தான். அதில் சொல்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. இந்த ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்குன்னு எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து இருக்கவங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு மேல் உள்ள அன்பு, பாசம். அடுத்து இதுக்கு 2வது முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்து என்டர்டெயின்மெண்ட் வரப்போகுது. எனக்கு கிளம்பும் போதே கவர்னர் சொல்லி விட்டார், சார் ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாரு என்கிட்ட. சொல்லிடலாமா இல்லையோன்னு இதை சொன்னார். உங்கள் நல்ல நேரம் சார், இன்றைக்கி நமிதா வரல, வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது அப்படின்னாங்க. அதில் நமிதாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த வாழ்த்துறைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த குட் வேர்ட்ஸ். இதோ ஒரு சிறப்பான நிகழ்வு அரங்கேற இருக்கின்றது. இந்த அமர்வினை தொடர்ந்து டிஜிஎன்டி அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். மே ரெக்வெஸ்ட் ஆர் டிஜி, டிஸ்ட்ரிக்ட் மென்டார், டிஎல்எஃப் அட்வைசர், கவுன்சிலர் of this district, an RI director and TRF trustee to kindly be in the dais to introduce our DGND, please. நம் மாவட்டத்தினுடைய முக்கியமானதொரு அறிவிப்பை டிஜிஎன்டி யார் என்று இந்த அவைக்கு அறிமுகப்படுத்த மாவட்ட ஆளுநர் அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். மாவட்ட ஆளுநர் அவர்கள் அவைக்கு டிஜிஎன்டி அவர்களை அறிமுகப்படுத்தி மகிழ்வார்கள்.
நமது மாவட்டம் 2891 28-29 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் தேர்வு நியமனம் தேர்தலின்றி யுனானிமஸாக எடுக்கப்பட்ட நம்மளுடைய ரொட்டேரியன் பி. ஆனந்தன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டோன் அவர்களை இந்த மேடையில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். Thank you, sir. May we request DGND to give away acceptance address, please, sir. DGND அவர்களை ஓரிரு வார்த்தைகள் ஏற்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம். அன்பிற்கினிய மாவட்ட ஆளுநர், மரியாதைக்குரிய ஆர்ஐ டைரக்டர், பிரியார் சஸ்தி, மதிப்பிற்குரிய காலேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், என் சக ரோட்டேரியன்கள் அனைவருக்கும் என் வணக்கமும் நன்றியும். இந்த மேடையில் நிற்கும் இந்த தருணம் எனக்கு பெருமையை மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்திருக்கும் தருணம். ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 28-29 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநராக ஒரு மனதாக என்னை தேர்ந்தெடுத்துள்ள உங்கள் நம்பிக்கைக்கு நான் தலை தாழ்த்தி நன்றி கூறுகிறேன். மேலும் நம் மாவட்டத்தில் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்க 3வது ஆளுநராக என்னை ஏற்றுக்கொண்டது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல, இந்த மாவட்டத்தின் உயர்ந்த ரோட்டரி பண்புகளுக்கு சாட்சி என்றே கூற விரும்புகிறேன். இந்த வெற்றிக்கான அடிப்படையாக அமைத்து உங்கள் முன் இந்த மேடையில் நான் நிற்பதற்கு இன்றைய மாவட்ட மென்டார் முன்னாள் ஆளுநர் ரமேஷ் பாபு அவர்களின் தெளிவான வழிகாட்டுதலும் மாவட்ட ஆளுநர் லியோன் அவர்களின் அமைதியான நிர்வாகமே என்றால் அது மிகையாகாது. எனக்கு மிகச்சிறந்த ஆசானாக, நல்ல வழிகாட்டியாக என்றும் இருக்கும் பிடிஜி மணி சார் அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெற்றிகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்து முழுமையாய் என்னை அரவணைத்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கும் எனது தாய் சங்கமான ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டோன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சான் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி என் சேவையை மதித்து இவர் செய்வார் என்ற முழு நம்பிக்கையுடன் என்னை ஒருமனதாக தேர்ந்தெடுத்த என் அன்பு ரொட்டேரியன்கள் அனைவருக்கும் இந்த மேடையிலிருந்து நான் கூறுவது ஒன்றே, இந்த நம்பிக்கை வீணாகது என்பதே அது. என் வயது எண்களில் வேண்டுமானால் சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் என் உடலும் உள்ளமும் என்றும் இளமையாக இருக்கும். ஏனெனில் ரோட்டரி என்னை இன்னும் ஒரு விளையாட்டு வீரனாக வைத்திருக்கிறது. உழைப்பின் வேகத்திலும் அர்ப்பணிப்பிலும் நீங்கள் வைத்த நம்பிக்கையை நான் காப்பேன். இந்த மாவட்டத்தின் பெருமையை உயர்த்துவேன். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2981 சேவையில் முன்னணியில் நிறுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆளுநர் பொறுப்பு கிடைத்திட எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது என் அருமை மனைவி ஜெயந்தி அவர்களே என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். என் ரோட்டரி பணிகளுக்கு உற்சாகம் எனக்கு உறுதுணையாக
இருக்கும் என் வணிக பங்குதாரர்கள் இந்த தினத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுக்கிறேன். மாவட்ட ஆளுநராக என்னை தேர்ந்தெடுத்த ரொட்டேரியன்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த தினத்தில் மகிழ்ச்சி மாநாட்டில் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு 4 பேரை என்னை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். என்னை ரோட்டில் அறிமுகப்படுத்திய எனது நண்பர் ரொட்டேரியன் குமார் அவர்களை, ரொட்டேரியன் ரீமன் சார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனது நண்பர் ரொட்டேரியன் டிஜிஇ நமது வைத்தியநாதன் அவர்களையும் எனது ஆசான் திரு மணிசார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. We wish you all the best. இந்த அமர்வு இத்துடன் நிறைவடைகிறது. May I request கலாலயம் கலைமாமணி Rotarian Dr. Mary Stella's troupe to come and perform a dance for the gathering. Rotary Club of Pondicherry Eves